மகாபாரதத்தில் கர்ணன் தோற்கலாம், ஆனால் சிவகாசி தொகுதியில் ராஜேந்திர பாலாஜி தோற்க மாட்டார் என அதிமுகவின் கொள்கை பரப்பு துணை செயலாளர் விந்தியா தெரிவித்தார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் ராஜேந்திர பாலாஜியை ஆதரித்து அக்கட்சியின் கொள்கை பரப்பு துணை செயலாளர் விந்தியா சாட்சியாபுரம், சிவகாசி பேருந்து நிலையம், திருத்தங்கல் உள்ளிட்ட பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், தமிழக மக்களுக்கு பல வாக்குறுதிகளை அளித்த திமுக அது எதையும் நிறைவேற்றவில்லை என விமர்சித்தார். தற்போதைய ஆட்சியில் ஸ்டாலின் குடும்பம் மட்டுமே விடியலை பார்ப்பதாகவும் மக்கள் யாரும் விடியலை பார்க்கவில்லை எனவும் பேசினார். 5 ஆண்டுகள் ஆட்சி செய்த மக்களை பற்றி யோசித்தாரா அல்லது அவரது மகனை பற்றி மட்டும் யோசித்தாரா என கேள்வி எழுப்பினார். அந்த தேர்தல் அறிக்கையில நம்ம அண்ணன் எடப்பாடியார் மக்களுக்காக எத்தனையோ திட்டங்களை அறிவிச்சிட்டாரு. நம்மளை பார்த்து காப்பி அடிக்கிறாரு. மக்களை எப்படி ஏமாத்தலான்னு மறுபடியும் பொய் சொல்றாரு. போன முறை தேர்தல்ல சொன்னது எதுவுமே ஸ்டாலின் செய்யல. செஞ்சாரா? நீங்களே சொல்லுங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு எத்தனையோ வாக்குறுதிகளை கொடுத்தாரு, ஆனா எதுவுமே செய்யல. விடியல் தருவோம், விடியல் தருவோம்னு சொன்னாங்க. விடியல் கொடுத்தாங்களா? தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க்கை விடிஞ்சிருச்சா? ஸ்டாலினோட குடும்பம் மட்டுமே தான் விடியலை பார்க்குது. அதான் உண்மை. போன முறை என்ன சொன்னாரு? அவர் கொடுத்த முக்கியமான வாக்குறுதி என்ன தெரியுமா? மாசம் மாசம் ரீடிங் எடுப்போம், நீங்க மாசம் மாசம் இபி பில் கட்டுங்கன்னு சொன்னார். ஆனா அதை செய்யல. 5 வருஷம் ஆட்சி காலத்துல 4 முறை இபி பில் ஏத்திட்டாங்க. அதுதான் திமுக. திமுக தேர்தல் சமயத்துல மக்களோட காலை பிடிப்பாங்க, தேர்தல் முடிஞ்ச உடனே மக்களோட கழுத்தை பிடிப்பாங்க. இப்போ தாய்மார்களை மறுபடியும் ஏமாத்துறதுக்காக கூப்பன் தருவோம்னு சொல்றாங்க. 8000 ரூபாய்க்கு கூப்பன். திமுக கொடுக்கிற கூப்பன் எல்லாம் செல்லுமாமா? அவங்க ஒழுங்கா கூப்பன் தருவாங்களா? அதுல வேற அந்த கூப்பனை வச்சுக்கிட்டு நீங்க மிக்சி, கிரைண்டர், ஃபேன், ஏசி, வாஷிங் மிஷின் எல்லாமே வாங்கிக்கங்கன்றாரு ஸ்டாலின். இந்த திமுக ஆட்சி காலத்துல இருக்கிற விலைவாசிக்கு இது எல்லாமே வருமா? திமுக கொடுக்கிற கூப்பன் எப்படி இருக்கும் தெரியுமா? இந்த ஆடி தள்ளுபடிக்கெல்லாம் துணி கடையில தருவாங்க பாருங்க ஒரு கூப்பன், அந்த மாதிரி இருக்கும்.